40 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு வருங்க. இந்த மாடல்ல உங்களுக்கு வரும் சார். ஃபிளெக்சிபிளா உங்களுக்கு அமையுங்க சார். இந்த சோஃபா ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். லக்ஸரியா நம்ம வீட்ல ஒரு சோஃபா போடணும். வணக்கம் தமிழா. இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில் உள்ள திலைநகர் செகண்ட் கிளாஸ்ல இருக்க மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சோஃபாஸ் அவைலபிள் இருக்கு. அதாவது 3 சீட்டர் 5 சீட்டர் கார்னர் சோஃபான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்க வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோஃபா செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 சீட்டர் 5 சீட்டர் கார்னர் சோஃபா மூணுமே இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து ரெக்ஸின் டைப்லயும் இருக்கு, ஃபேப்ரிக் டைப்லயும் இருக்கு அண்ட் உட்டன் டைப்ல இருக்குது. அதே சோஃபா செட்டப் பொறுத்தளவு 5 சீட்டர் 3 1+1 அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ஸின் ஃபேப்ரிக் அண்ட் உட்டன் டைப். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் சோஃபாவும் இருக்கு. கார்னர் பொறுத்தளவு குஷன்லயும் இருக்கு, உட்டன் டைப்லயும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 3 சீட்டர் சார். 3 சீட்ல ரெக்ஸின் டைப். ரெக்ஸின் சோஃபால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ஸினோட அளவு உங்களுக்கு வந்து திக்னஸா உங்களுக்கு வரும். உள்ள வந்து ஃபோம் வந்து டென்சிட்டி உங்களுக்கு பயன்படுத்தி உள்ள ஃபோம் வைக்கிறோங்க. 3 பேர் உட்கார வெயிட் உங்களுக்கு கெப்பாசிட்டா தாங்குங்க. எவ்வளவு நீங்க அழுத்தினாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி உள்ள சோஃபால வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்கும். நம்மள்ட்ட உள்ள எந்த சோஃபாலுமே ஸ்ப்ரிங் வராது சார். இது 4 இன்ச் திக்னஸ் எம்எம்ல உங்களுக்கு வந்து பெல்ட் டைப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு அதுக்கு மேல உங்களுக்கு குஷன் வச்சு இது பண்ணுவாங்க. சுத்தோட சுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலிட் வுட் வந்து உங்களுக்கு பயன்படுத்துறோம். சாலிட் வுட் என்னன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ங்கிறனா பூச்சி வந்து உங்களுக்கு அரிக்காது, தண்ணியும் பட்டாலும் உங்களுக்கு வந்து ஊற தன்மை வராது. கலர்ஸ் வரசானா வேணா உங்களுக்கு எடுத்துக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் அண்ட் மெரூன் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மெட்டீரியலா தான் சார் உங்களுக்கு வரும். அடுத்தது நம்ம பார்க்க போற மாடல் இந்த மாடலுங்க. இந்த மாடல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் உட்கார மாதிரி ஆஃபீஸ் யூஸ்க்கும் ஒரு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த் உங்களுக்கு வந்து கூட வந்துருங்க. உட்கார இடமும் சரி சாயிற இடமும் சரிங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே லென்த் 4 பேர் உட்கார மாதிரி வரும். ரெக்ஸின் டைப்ல தான் உங்களுக்கு வரும். இது உள்ள உங்களுக்கு வந்து ஃபோம் டைப்ல தான் சார். எவ்வளவு தான் உங்களுக்கு அழுத்தினாலும் ஃபோம் தான் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஃபோம் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துருங்க. உட்டன் சோஃபா சார். உட்டன் சோஃபா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உட்டன் டீக்குட்ல உங்களுக்கு வந்துருங்க. டீக்குட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார இடத்துல இருந்து உட்கார இடமும் உங்களுக்கு ஃபுல் டீக்குட்ல வந்துடும், சாயிற இடமும் டீக்குட் வந்துருங்க. குறுக்கு சட்டம் முத கொண்டு உங்களுக்கு டீக்குல வந்துடும் சார். குஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கலர்ஸ் வாரியாவும் உங்களுக்கு மாத்திக்கலாங்க. கலர்ஸ் என்ன வேரியேஷன் வேணுமோ அந்த கலர்ஸ் வேணாலும் இது பண்ணிக்கலாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமூவல் டைப் தான் சார். எடுத்துக்கிற டைப் தாங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு குஷன் மாத்தினாலும் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே மாத்திக்கலாம் சார். இதுக்கு ரெக்ஸின் அண்ட் ஃபேப்ரிக் சார். இந்த மாடல் பொறுத்தளவுங்க கைப்பிடி வந்து உங்களுக்கு உட்டன் டைப்ல உங்களுக்கு வந்துடும். கைப்பிடிங்க சைட்ல டிசைன் பர்பஸோட உட்டோட திக்னஸ்ங்க கீழே உட்கார இடங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாவே வரும். பின்னாடி பேக் சைட்லயும் உங்களுக்கு சாலிட் வுட்ல உங்களுக்கு மிக்சன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல பாருங்க உட்காருங்கன்னா இந்த டைப் கலர்ஸ் வாரியா இந்த உட்கார இடத்துலயும் இதுலயும் டபுள் கலர்ஸா வரும். இதுலயும் உங்களுக்கு ஒரு காலத்துல டபுள் கலர்ஸா வரும். இதுல உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் வந்து ஷேடோ கலர்ல கூட உங்களுக்கு டபுள் கலர் கூட மாத்தி எடுத்துக்கலாம் சார். இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து ஃபோம் டைப்ல தான் சார் உங்களுக்கு வருங்க. இதுல பொறுத்தளவு உங்களுக்கு உட்கார்றதுங்க அந்த வியர்வை ஷார்டேஜ் வந்து உங்களுக்கு இழுத்து கொடுத்துருங்க. ஃபேப்ரிக் டைப்ல தான் உங்களுக்கு வருங்க. இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஆர்டினரி ஃபார்ம்ல வரும் சார். இது வந்து கீழே ஆர்டினரி ஃபார்ம் மேல வந்து ரெக்ரான் ஃபார்ம்லயும் வந்துடும். கைப்பிடி வந்து உட்டன் டைப்ல உங்களுக்கு வந்துடும் சார். உட்டன் அண்ட் குஷன் டைப்லயும் வரும். இது நம்ம உட்காந்து பாக்குறப்ப ஒரு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டோட ஒரு ஃபிளெக்சிபிளா உங்களுக்கு அமையும் சார். இந்த சோஃபாவை பொறுத்தளவு இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஃபோம் டைப்ல தான் வரும். ஃபோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் உட்கார இடமும் சரி சாயிற இடமும் சரி சாயிற இடத்துல உங்களுக்கு ஒரு டென்சிட்டி உங்களுக்கு பயன்படுத்தியும் உட்கார இடத்துல ஒரு டென்சிட்டியும் பயன்படுத்தி இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு வருங்க. எவ்வளவுதான் நீங்க உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஃபோம் டைப் பொறுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். அதே சாயிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி செல்சியஸ்ல ஃபோமை பதப்படுத்துவோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ரெக்ஸினை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் திக்னஸ் உங்களுக்கு கூட வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க உட்கார இடம் கை வைக்கிற இடம் நீங்க எவ்வளவுதான் அமுக்கினாலும் இந்த சைடை பொறுத்தளவு நீங்க எவ்வளவுதான் அமுக்கினாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் சார். அதுதான் உங்களுக்கு பதப்படுத்தி வைக்கிறதுங்க. நைட் டைம்ல பாக்குறீங்களா உங்களுக்கு நீட்டா படுத்துட்டு இதை பில்லோவா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நெக் பெயினுக்கும் உங்களுக்கு வராது. அதுக்காக தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த மாடலையும் பொறுத்தளவு சுத்தோட சுத்து சாலிட் வுட் பிளஸ் இந்த உட்டன் டைப் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி வந்துருங்க. சாலிட் வுட் தான் அந்த முன்னாடி உள்ள மாடல்ல என்ன சொன்னோம் அதே தான். ஃபார் சாலிட் வுட் பூச்சி வண்டு உங்களுக்கு அரிக்காது, தண்ணி பட்டாலும் உங்களுக்கு உளுத்து கொட்டாது. இது உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்லயும் எடுத்துக்கலாம் சார். அடுத்த மாடல் நாங்க பார்க்க போறோம்னு சொல்லுங்க. இந்த மாடல் தான் சார். இந்த மாடலை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபேப்ரிக் அண்ட் குஷன் டைப்ல தான் உங்களுக்கு வருங்க. குஷன் ஆர்டினரி ஃபார்முங்க ஆர்டினரி ஃபார்ம் அண்ட் ரெக்ரான் ஃபார்முங்க சாஃப்ட்னஸ்ங்க. இது உட்கார சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது எடுத்தோன்னே உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு அதிகம் சார். உட்டை பொறுத்தளவு இந்த உட்டை பொறுத்தளவு உங்களுக்கு சாலிட் வுட் போட்டு உங்களுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுப்பாங்க. சாலிட் வுட் அதே தான் உங்களுக்கு முன்னாடி உள்ள மாடல்ல சொல்லியிருந்தாங்க. சாலிட் வுட்ங்கிறது பூச்சி வண்டு வரிக்காது, தண்ணி பட்டாலும் உங்களுக்கு உரியாது. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமுக்கினாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுக்கும் வராது சார். ஸ்டிச்சிங்லாம் உங்களுக்கு ஹெவி உங்களுக்கு ஸ்டிச்சிங் கூட வந்துடும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் சார், கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கு சார் இந்த மாடலை பொறுத்தளவுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மாடல் இந்த மாடல் சார். இந்த மாடல் என்னன்னா உங்களுக்கு ரெக்லைனர் சோஃபா வருங்க. ரெக்லைனர் சோஃபாங்க. ரெக்லைனரை பொறுத்தளவு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு அதிகங்க. பட்
ரெக்லைனர் சிங்கிள்ல இருந்து உங்களுக்கு 3 சீட்டர் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. ரெக்லைனருங்க இந்த டைப்ல உங்களுக்கு வந்துருங்க. இந்த மாடல்ல உங்களுக்கு வரும் சார். உங்களுக்கு ஃபார் ஒரு சோஃபால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்ல படுக்கிற ஃபீலிங்ஸே உங்களுக்கு கிடைக்குங்க. என்னமே பாத்தீங்கன்னா எழுந்திருச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இந்த காலை வந்து ஒரு புஷ் பண்ணி அழுத்திங்கனாவே உங்களுக்கு ஃபுல் பண்ணி அழுத்தினாவே உங்களுக்கு லாக் ஆகிற டைப் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா ஈஸியா உங்களுக்கு வரலாம் சார். இந்த கார்னர்லயும் வரும், அந்த கார்னர்லயும் உங்களுக்கு ரெக்லைனர் வரும், சென்டர்ல உங்களுக்கு வந்து பிக்சடா உங்களுக்கு வந்துடும் சார். அம்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் அந்த எல்லா சாஃப்ட்னஸும் உங்களுக்கு வரும். ஃபார் ரெக்ரான் ஃபோம் தாங்க உங்களுக்கு பொறுத்தளவு. ஆர்டினரி ஃபோமுங்க அண்ட் ரெக்ரான் ஃபோமுங்க கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கு சார். ஸ்டீல் போறதுன்னா ஃபோம் டைப் தான். ஸ்டீல்ல வந்து ஸ்டீல் வித் ஃபோம் டைப். ஃபோம்ல வச்சு உட்காரதுலங்க உங்களுக்கு ஸ்டீலோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டைப்லயும் வரும், ஃபிளாட் டைப்லயும் வரும். இதுல டிசைன் பர்பஸோட உங்களுக்கு டைப் வரும் சார். ஹேண்டில் கைப்பிடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்லயும் உங்களுக்கு வரும் அண்ட் குஷன் டைப்லயும் உங்களுக்கு வந்துடும். ஒரு கம்ஃபர்டபுள் சார். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளெக்சிபிளாவும் உங்களுக்கு வந்துக்கலாங்க. 3 சீட்லயும் உங்களுக்கு எடுத்துக்கலாம், சிங்கிள்லயும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் சார். 3 சீட்டர் பொறுத்தவரை நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6000 இருந்து 45,000 வரைக்கும் இருக்குங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ரேட் வைஸா உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு என்ன மாடலுக்கு என்ன ரேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிரீன்ல உள்ள நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்க வந்து 3 சீட்டர் சோஃபாஸ் பார்த்திருப்பீங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 5 சீட்டர் சோஃபாஸ். இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்க்க போறது ரெக்ஸின் மாடல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரெக்ஸின்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ற வுட் பாத்தீங்க அப்படின்னா சாலிட் வுட்னு சொல்லுவாங்க. இந்த வுட் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டு பூச்சிலாம் அரிக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் அரிக்கும் போது சீக்கிரமா வீணா போயிடும். அதை வந்து சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த சாலிட் வுட் யூஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லாங் லைஃப் வந்து உங்களுக்கு வரும். பெல்ட் டைப்ல யூஸ் பண்றாங்க. நீங்க எவ்வளவு தடவை யூஸ் பண்ணாலே பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ அதே ஸ்டேஜுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல குழந்தைங்க வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சோஃபா யூஸ் பண்ணி ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் வரும். ஆனா இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெக்ஸின்ல பார்த்தோம் இல்லையா, சேம் அதிலே பாத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்லையும் கொடுத்துருக்காங்க. வெரைட்டி ஆஃப் காட்டணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பெனிஃபிட்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டிங்ஸ்லாம் ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இதுவும் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம் குவாலிட்டி தான். என்ன இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேப்ரிக் ஏன்னு கேட்டு வரவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு இந்த கலர் தான் இருக்குன்னு இல்ல, உங்களுக்கு வேற ஏதாவது வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத சூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை பத்தின டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. ஃபுல்லா டீடைல்ஸ் என்னோட சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ரெக்ஸின்லேயே வந்து ஹை பேக் சோஃபா. ஏன்னா நார்மலா வந்து இதுல நம்ம உட்காரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஹைட் இந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு. ஆனா இந்த சோஃபாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கம்ஃபர்டபுளா நீங்க உட்காந்துக்க முடியும். ரொம்ப வந்து உங்களுக்கு கழுத்து நம்ம சாஞ்சிக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹைட் அதிகமா இருக்கும். இது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி சோஃபாஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தது பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடு குட்டியா இருக்கு, எனக்கு வந்து பெரிய சோஃபாலாம் வேணாம்ப்பா, எனக்கு சின்னதா தான் வேணும், அதுவும் 5 சீட்டர்ல வேணும் அப்படின்னா இந்த சோஃபா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்லேயே வந்து பாத்தீங்கன்னா சைஸ் காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதாவது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சைஸும் சின்னதா இருக்கு. வீட்டுல சின்னதா குட்டியா தான் இடம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சோஃபாலாம் நீங்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா பெரிய கிராண்டா உங்களுக்கு வீடு இருக்கு, நமக்கு கிராண்டா ஒரு சோஃபா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சோஃபாஸ் நீங்க போகலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ஸின்லேயே வந்து ஹை குவாலிட்டி ரெக்ஸின் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன ஸ்டேஜ்ல இழுத்தாலும் அதே ஸ்டேஜுக்கு ஸ்டாண்டர்டா வந்துருது. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஹேண்டிலும் வுட்ல கொடுத்துருக்காங்க. வுட்னா நார்மல் வுட் கிடையாதுங்க, ரப்பர் வுட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹைபேக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியா வந்து கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் பண்ண முடியும். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீட்டா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 5 சீட்டர் சோஃபாலே வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம், டிசைன் ஆஃப் மாடல்ஸ் நிறைய பார்த்தோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வீட்டுல வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுவாங்களா அந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பார்க்க லுக் வைஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. 5 சீட்டர்லேயே வந்து ரெக்ஸின் சோஃபா தான். அது மட்டும் இல்லாமல் சைடில் டிசைனும் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேப்ரிக் சோஃபா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹை பேக் சோஃபா. நார்மலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இதை வச்சுக்கலாம். இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதில் கலர் வேரியண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கலர் வேணாம், வேற கலர் வேணும் அப்படின்னா கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குஷன் சோஃபாஸ் தான் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் சோஃபா பார்க்க போகிறோம். உட்டன் சோஃபாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இது வந்து கார்டன் பெஞ்ச்னு சொல்லுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா வுட்ல கொடுத்துருக்காங்க, ரப்பர் வுட்ல கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. டிசைனும் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ரெடி பண்ணிருக்காங்க. சேம் அதே பாத்தீங்கன்னா விசிட்டர் பெஞ்ச் தான். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வுட்லேயே கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து கீழே வந்து குஷன் கொடுத்துருக்காங்க. குஷன் கொடுக்கும்போது இன்னும் கம்ஃபர்டபுளா நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். வுட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் வுட்ல கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது வந்து ஜஸ்ட் நீங்க நேர்ல விசிட் பண்ணும்போது இதோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நேர்ல ஜஸ்ட் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க. மல்லிகா எலக்ட்ரானிக்ஸ் டீ குட்ல வந்து 5 சீட்டர் அதாவது 3+1+1ல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
பிளைனா டிசைன் எதுவும் இல்லாமல் எனக்கு நீட்டாக பிளைனா வேணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த சோஃபா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து இந்த உங்களுக்கு வந்து குஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. என்னாலே தூக்க முடியல. சந்திரமுகியில் அவங்க தூக்குவாங்களா, அவங்க தூக்குவாங்க, நம்மளால தூக்க முடியல. அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீ குட்ல கொடுத்துருக்காங்க. கிராச்சஸ் அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கார்விங் டைப்ல கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த குஷனை கூட நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாவே இந்த ஜிப் இருக்கு பாத்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டுல ட்ரெடிஷனலா வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சோஃபா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபுல்லாவே கார்விங் டைப்ல கொடுத்துருக்காங்க. பார்க்க லுக் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சோஃபா குஷன்லாம் உங்களுக்கு வந்து வீணா போச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க சோஃபாவே மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த குஷன்ஸை மட்டும் மாத்திட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குஷன் ரிமூவபிள் டைப்ல பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சு குஷனோட வரும். ஓகேங்களா, இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து வுட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மகாகனி அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட திக்னஸ், அதாவது டென்சிட்டி, இந்த சோஃபாவோட இந்த திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக எப்படி இருக்கோ அதுவே அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. லக்ஸரியாக நம்ம வீட்டில் ஒரு சோஃபா போகணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க எல்லாத்துக்குமே இந்த சோஃபா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் டீ கூட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெவியாக தான் போட்டிருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. வித் டிசைனோட வேணும் அப்படின்னாலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சோஃபாஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹை பேக் ரெக்ஸின்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வுட்டு வித் வந்து ஹை பேக்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இந்த சோஃபா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஹைஃபையா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து ரொம்ப வுட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் கார்னர் சோஃபாஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.